கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமீன். எல்லா ஜனங்களுக்கும் எல்லா விதத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாளை தினத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தங்களுடைய நாளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சிறுவர்கள் வாலிபர்களுக்கு தங்களுடைய கல்விகள் வேலைகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எந்த விதமாய் போய் முடியும், ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு வருடத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்நாள் எவ்வளவாய் போய் முடியுமோ என்று பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எதிர்பார்ப்பை நன்மையாக மாற்றுவேன். ஆமேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், ஆண்டுடைய சமூகத்துல நீங்கள் விண்ணப்பத்தோடு காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஆமீன். யார் அவருடைய சமூகத்துல உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யார் அவரை உண்மையாய் நோக்கி வேண்டுகிறார்களோ, அவரை பற்றி இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த தேவஜனத்துக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமீன். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டுடைய கரத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துக்குள்ள ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிற நன்மைகளை, காத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அவர் நிச்சயம் பதில் தருகிற காலமாய் காணப்படுகிறது. ஆமீன். சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பிரகாசமாய், சமாதானமாய், நிம்மதியாய் தேவனுடைய சமூகத்துல கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயம் அவர் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். நாம் இந்த உலகத்தின் மேல் எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம், மற்றொரு இடத்துல எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம், பணத்தின் மீது எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம், மற்ற சொந்தங்களிடத்துல எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய முகத்தை தேவனுக்கு நேராக எதிர்பார்த்து காத்திருக்கும் போது நமக்கு ஒத்தாசை வரும், நமக்கு உதவி செய்யும், நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக வாதாடுகிற, நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் போது அவர் உங்கள் எதிர்பார்ப்பை, நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள், இந்த நாளிலே, இந்த ஆரம்ப நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ஆமீன். கலக்கத்தோடு நீங்கள் ஒருவேளை தொடங்கி இருக்கலாம், கவலையோடு ஒருவேளை தொடங்கி இருக்கலாம். கடந்த மாதம் முழுவதும் பல பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், கடந்த நாட்கள் பல போராட்டங்களை நான் சந்தித்தேன், இனி வருகிற நாள் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். கர்த்தருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினிடத்துல உங்களுடைய வாழ்நாளை, அடுத்த நாளை, இந்த மாதத்தை, இந்த வாரத்தை, இந்த நிமிடத்தை ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்படைக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நன்மையானதை மாற்றி தருவார். உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமீன். முடிவை நீங்கள் காண்பீர்கள், அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள், அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். எப்போ காண முடியும்? அவருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது, அவருடைய சமூகத்துல நம்முடைய நாளை ஒப்படைக்கும் போது நிச்சயம் நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றி தருவார். ஆமீன். சந்தோஷத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு, தைரியத்தோடு காணப்படுங்கள். நீங்கள் தோற்று போவதில்லை. ஜெயம் உங்களுக்கு. ஆமீன்.